ஆகாரை ஆபிரகாம் அனுப்பி விடுகிறான். அனுப்பிவிடும் போது ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து அனுப்பி விடுகிறான். அந்த ஒரு துருத்தி தண்ணி எடுத்துட்டு வர, அந்த துருத்தியில் இருக்கிற தண்ணி தீர்ந்ததும் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அந்த பிள்ளைய ஒரு மரத்துக்கு கீழே வச்சுட்டு தள்ளி போய் உட்கார்ந்துருந்து அழுவான். அப்படி அழும்போது அவ என்ன சொல்லிட்டு அழுறா? சொல்லுங்க சத்தமா. அவ என்ன சொல்லி அழணும்? தண்ணி தீர்ந்துட்டு அழணும். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது அப்படிங்கிறார். அவ என்ன சொன்னா? சம்பவிக்க போகிறத சொல்லிட்டு இருக்கிறார். கர்த்தர் என்ன கேட்கிறா? சம்பவித்ததை சொல்லு. நீ சம்பவித்ததை சொல்லு. சம்பவிக்க போகிறத கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என்ன சம்பவித்தது? நம்ம பல நேரத்தில் நம்முடைய ஜெபத்தில் சம்பவித்ததை சொல்லாமல் சம்பவிக்க போகிறத சொல்லிட்டு இருக்கிறோம். எதை வைத்து பார்த்து தெரியுமா? சூழ்நிலையை வைத்து பார்த்து. அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறார், என்ன சம்பவித்தது அதை சொல்லு. இஸ்மவேலுக்கு என்ன சம்பவிக்கும் என்று 2 பேர் சொல்லி இருக்கிறாங்க. ஒன்று, இஸ்மவேல் வெளிப்படும் முன்னமே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? ஆதியாகமம் 16:10, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். இது யாரை குறித்து சொல்லி இருக்கிறார்? அப்ப இது சம்பவிக்குமா? இப்ப ஆகார் என்ன சொல்றாங்க? 21:16 பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். இது யாரு? இஸ்மவேலுக்கு அம்மா. இஸ்மவேலை நேசிக்கிறவங்களா வெறுக்கிறவங்களா? நேசிக்கிறவங்க. இப்போ அம்மா சொல்றாங்க பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். அப்போ அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிள்ளை செத்துரும், பிள்ளை செத்துரும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த பிள்ளையை பலுகி பெருக பண்ணுவேன், சந்ததி எண்ணி முடியாததா இருக்கணும். இப்ப எது சம்பவிக்கும்? அது நமக்கு தெரியும். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஃபியூச்சர் எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம்? வானமும் பூமியும் ஒளிந்தாலே வார்த்தை ஒளியாது என்பது எழுதி கொடுக்கப்பட்டிருக்க ஒரு துருத்தி தண்ணி தீர்ந்ததை வைத்து என் பிள்ளை சாகிறத, என் வாழ்க்கையே போச்சு, என் எதிர்காலம் போச்சுன்னு சொல்லிட்டு புலம்பி கொண்டிருக்கிறோமே. அதுதான் கர்த்தர் கேட்கிறார், உனக்கு என்ன சம்பவித்ததோ அதை சொல்லு. சம்பவிக்க போகிறது நான் உன்கிட்ட சொல்லி இருக்கிறேன். அக்கினி எரிவதற்கு முன் உயிரோடு இருந்தார். 7 மடங்கு அக்கினியிலும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 மடங்கு அக்கினி நடுவில் இயேசு வந்தார் அல்லவா? அவருக்கு ஏதாவது ஆச்சா? அவருக்கு ஆகல, நமக்கு ஆக விட மாட்டார். காரணம் அவர் உயிரோடு இருக்கிறார்.